வணக்கம், நான் உங்களுக்கு மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பன்னீர் வெஜிடபிள் சப்பாத்திஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கோதுமை மாவு கொஞ்சம் 2 கப்பு போட்டுட்டு அதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி விட்டு ஆயில் 1 ஸ்பூன் விட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 hour வச்சுருக்கோம். அதேமாதிரி நீங்கள் அது 1/2 hourக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் துருவி வச்சுருக்கோம். வெஜிடபிள்ஸ் வந்து அதாவது ஆனியன் 1 கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 பீஸ் வந்து இது கார்லிக் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கோம். கேப்சிகமும் ரெட் அண்ட் க்ரீன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கேப்சிகம் அதாவது முட்டைக்கோசு கட் பண்ணி வச்சுருக்கோம். பிளாக் சால்ட்டு அதாவது நீங்கள் இல்லைன்னா இந்த சால்ட்டை கூட சாதா சால்ட்டை கூட ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. பெப்பர் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். சோயா சாஸ் வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அதே மாதிரி செசிமி சீடு வந்து தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க, சூடு பண்ணியாச்சு. இப்போ ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கார்லிக் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா கார்லிக்கும் ஆனியனும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கேப்சிகம் 2 போட்டுக்கலாம். க்ரீன் அண்ட் ரெட் 2மே போட்டு வதக்கலாம். இப்போ கேரட் போட்டுக்கலாம். இப்போ கேரட் போட்டாச்சு. இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம். கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், பிளாக் சால்ட்டும் பெப்பரும் போடுறோம். நீங்கள் சால்ட்டு மட்டும் இருந்தால் கூட சால்ட்டும் பெப்பரும் போட்டுக்கோங்க. பன்னீர் போட்டுக்கலாம், துருவுனதை. பன்னீர் போட்டு கிளறியாச்சு. இப்போ சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவே விட்டுக்கலாம். பாருங்கள், சோயா சாஸ் நான் வைக்க மறந்துட்டேன். சோயா சாஸ் 2 ஸ்பூன் போட்டோம். அதேமாரி சில்லி சாஸ் இருந்தால் அது வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அதேமாரி டொமேட்டோ சாஸும் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. கிளறிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, இறக்கிக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சி அதுக்கு மேலே செசிமி சீட் அதாவது வெள்ளை எள்ளு தூவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சோண்டு தூவிக்கலாம். இப்போ அப்படியே தேய்ச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அப்படியே தேய்ச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மாவு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து கீ வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கீ மேலே அப்ளை பண்ணிவிட்டு சும்மா அதாவது மிளகாத்தூள் லைட்டாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பன்னீர் வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணால் வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணால் போதும். நான் ட்ரையாங்கிளில் வச்சுருக்கேன். தேய்ச்சாச்சு. தோசைக்கல்ல போட்டுக்கலாம். சப்பாத்தி போட்டாச்சு. கீ வந்து நான் 1 ஸ்பூன் போட்டு விட்டுக்கிறேன். எண்ணெய் வேணுனாலும் கூட விட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு காமிக்கிறேன்.
பாருங்கள், பன்னீர் வெஜிடபிள் சப்பாத்தி செஞ்சாச்சு. உங்களுக்கு எனி காய்கறி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.